சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு குட் நியூஸ். அக்டோபர் 1 முதல் அமலாகிறது ஈட்டிய விடுப்பு சரண் நடைமுறை. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண்டர் இந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலாகும் என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது முன்கூட்டியே அமலாகிறது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் அறிவித்திருந்தனர். அவர்களது கோரிக்கைகளில் முக்கியமான மீண்டும் ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்ய அனுமதித்து பணப்பலன் வழங்க வேண்டும் என்பதுதான். இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். அதன்படி 15 நாட்கள் வரை விடுப்பை சரண் செய்து பணப்பலன்களை பெறலாம். முன்னதாக கொரோனா காலகட்டத்தில் அரசுக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை நிறுத்தப்பட்டிருந்தது. இதனிடையில் ஈட்டிய விடுப்பு சரண் முறையை மீண்டும் அமல்படுத்த கோரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கலின் போது முதல்வர் ஸ்டாலின் விதி எண் 110 கீழ் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அப்போது முதல்வர் உரையில் 1/4/2026 முதல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் 15 நாட்கள் வரை ஈட்டிய விடுப்பை சரண் செய்து பண பயன் பெறலாம் என அறிவித்தார். இதனால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மகிழ்ச்சி அடைந்தாலும் இந்த நடைமுறையை இந்த ஆண்டே நடைமுறைப்படுத்த வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் ஈட்டிய விடுப்பு சரண் இந்த ஆண்டே வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது. பட்ஜெட்டில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது முன்கூட்டியே அமலாகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண்டர் இந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலாகும் என சொல்லப்பட்ட நிலையில் தற்போது முன்கூட்டியே அமலாகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.